ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம ஆரஞ்சு முட்டையில் இன்றைக்கி என்ன ப்ராங்க் பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கே சிரிப்பாக இருக்குது. டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராங்க் தான். அதான் காய்கறி கடை ப்ராங்க். நாங்கள் வந்து கேரக்டராக உட்காந்துட்டோம். கடையோட ஓனர் வந்து அண்ணன் தான் கடையை கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அதை நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. பாதி பேர் பண்ணவே மாட்டீங்க. அதுக்காக நம்ம ஆரஞ்சு முட்டையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட வேறு என்ன கேட்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஃப்ரெண்டான கான்செப்ட் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அடி வாங்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்காரு. இன்னொரு விஷயம், தொண்டை கொஞ்சம் கட்டிகிட்டு இருக்குது. அது கொரோனான்னு சொல்லிட்டு பயமுத்துறானுங்க. அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இருக்காது. கொஞ்சம் கோல்டால் தொண்டை கட்டிட்டு இருக்கு. நான் பேசுறது கேட்கல அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இதை விட பெஸ்ட்டாக அவங்களை வந்து நாங்கள் கவனிப்போம். ஓகே, ப்ராங்க்குள்ளே போகலாமா? என்ன ப்ராங்க்குள்ளே போகலாமாண்ணா? எவன் எதத்துக்கு அடிக்க போகிறாங்கன்னு தெரில. சரி பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். வாங்க ப்ராங்க்குள்ளே போகலாம். என்னண்ணா தண்ணி கேனா தர்பூசணி கொய்யாவளம் கேட்டேன் 1 கிலோ. இதை கையில குடிங்க. அதங்க வை கொய்யாவளம் தட்டு விடு. அப்ப இது வாங்க வரலையா? என்ன வேணும்? கொய்யா காலில எவ்வளோ? கொய்யா பழமா? கொய்யா பழம் தெளிவாக கேளுங்க. அவன் பாரு தெளிவாக கேட்டேன். எடுங்க, தக்காளி எடுங்க. எவ்வளோ, எத்தனை கிலோ வேணும்? ஒரு 1/2 கிலோ எடுங்க. 1/2 கிலோ எடுங்க. சரி, 1/2 கிலோன்னு இஷ்டத்துக்கு அள்ளி போட்டுருக்காரு. 1/2 கிலோனா 1/2 கிலோ மட்டும் எடுங்க. அது பார்த்து 1/2 கிலோ மாதிரி 1/2 கிலோக்கு இவ்வளோ தான் எடுப்பாங்களா? ஆமா, என்ன பாருங்க தெரியும். அது எடை போடுறா. அழிச்சு பாருங்க. 1/2 கிலோ வறுக்குது. அதிகமாக தான் இருக்கு. அப்போ அதிகமாக ஏன் எடுத்தீங்க? அப்ப எடுங்க. நீங்க எடுத்து 1/2 கிலோ எடுத்துக்கணும். எடுத்து கொடுக்க போறாங்க. வந்தோடனே கை வச்சு எடுத்துக்கிறீங்க. ஆமா, நீங்க தான் எடுக்க சொன்னீங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன். 1/2 கிலோ மட்டும் கொடுறா. இருங்க. இரியா, அது தட்டு இல்லைங்க, குண்டாங்க. தெரியுது. அண்டா போல இருக்கீங்க நீங்க. 4 கிலோ போடுங்க. 4 கிலோ போடு. அதான் 2 கால் இதுல. எனக்கு இது 4 கிலோ போடியாதா? என்ன 4 கிலோ போடுறது கரியாது? என்னடா எத்தனை பழம் வேணும் அத்தனை பழம்னு சொல்லுங்க. கொய்யால கிலோ கணக்கு கிடையாது, பழம் கணக்கு தான். பழம் எவ்வளோ? பழம் எவ்வளோ? எத்தனை பழம் வேணும்? ஒரு பழம் எவ்வளோ? ஒரு பழம் எவ்வளோயா? எந்த பழம்? கொய்யா பழம் எவ்வளோயா? கொய்யா பழமாயாது. ஏன் காய் ஆயுது? 4 கிலோ போடு. அப்படி தெளிவா சொல்லுங்க. தண்ணிக்கான வியாபாரம். தர்பூசணி அழகான பேர் வச்சு வாட்டர்ன்ற. தர்பூசணி எவ்வளோ? எது வேணும்? எந்த தர்பூசணி? இந்த காயா அந்த காயா? இது என்னது? இது வெள்ளை, அது கலர் இல்ல தலைவரே, இது ஒரு டேஸ்டா இருக்கும், அது ஒரு டேஸ்டா இருக்கும். இது எவ்வளோ அது எவ்வளோ? இதுல 3 காய் இருக்கு. எந்த காய் வேணும்? இல்ல இது எவ்வளோ அது எவ்வளோ? இது போடும். கடை போட்டு பார்க்கலாம். நல்லா வெயிட்டா இருக்கு. இடம்லாம் போடாது, அப்படியே நம்ம பசங்க கொடுக்கலாம். எவ்வளோ சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போங்க தலைவர். நமக்குள்ள காசு வேணாம், எடுத்துட்டு போவா. இல்ல நமக்குள்ள என்ன காசு அப்படின்னா இது கொடுங்க. 150 ரூபா கொடுங்க. 150 ரூபாயா? 150 ரூபா தான் சொன்னேன். உள்ள தங்கம் இங்க வச்சிருக்கீங்களா என்ன? கட் பண்ணி பாருங்க, வீட்டுல போய் பாருங்க. தங்கம்லாம் கிடையாது தலைவரே. தர்பூசணி 150 ரூபா கொடுப்பாங்க யாராவது? இது பாருங்க, அந்த மணிக்கு பண்ணி வச்சிங்களா. ஒரு தாத்தா பீஸ் போட்டு 5 ரூபா விற்கிறார். நக்கிட்டு வாங்க போங்க. கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. என்னையா செய்யற? தக்காளி போட்டு பார்த்தா அப்படி தெரியலையே. நீங்க போற அது அழுகி போன தக்காளி அதையும் எடுக்கிற. அழுகுன தக்காளி சாப்பிட்டோம். அது பார்க்க தப்பா எடுக்கணும். பார்க்கும் போது எடுக்கிற. தக்காளி மாத்தி கொடு. நல்லா சாப்பிட ரத்தங்க மாத்திர. என்னையா வியாபாரம் பண்றீங்க? தக்காளியே வேணாம். என்ன ரேட் தக்காளி முதல்ல? 50 ரூபா. 50 ரூபாயா? 50 ரூபா தான். 50 ரூபான்றீங்க. ஆமா, ஆயா பொழக்கிறீங்க. 20-30 ரூபா தக்காளி 50 ரூபான்றீங்க. எந்த கல்ல 20-30 ரூபா? எங்க ஊர்ல 50 ரூபா. உங்க ஊர்ல வாங்க இங்கே வந்து வாங்குற. தக்காளி ஒரு 5 மூட்டை அனுப்பிச்சு வை. 4 கிலோ போடு. கொய்யா காயின் கேளு. பழம்னா பழமா இதை போட்டு போடு. டேய் எடுத்து போறாத. ஆளை பாத்தியா? ரயில்வே ஸ்டேஷன்ல சப்படா போல வைக்கிற அம்மா. நீ ரோடு காய்கறி இருக்க கடை போட்டுருக்க. என்ன பதில் பேசுறீங்கன்னா? நீ போடு வந்து பழம் தான் பழம். அவ்வளவு தெளிவா பேசுறீங்கன்னா கொய்யா காயின் கேளுங்க. பழம்ன்றீங்க. செகண்ட் போடு. டக்குன்னு போடுவா. தூக்கி மூஞ்சில போடுவா. நானும் போடு 4 கிலோ. பசங்களா இன்னும் ரவுண்ட் போலாமா? உங்க ஊர்ல ரேட் கம்மி இல்ல? தக்காளி வேணாம். தக்காளி வேண்டாமா? மாட்டியா? மஞ்சள் சட்டை என்ன தக்காளி வேணான்றா? வேண்டாம். இவ்வளவு ரேட் குத்தி ஏன் வாங்குவான்? என்ன எடுத்து கசக்கரை போட்டு எங்க கசக்குறாங்க? தக்காளி எடுக்க சொன்னா அப்படிதான் எடுப்பாங்க. உன்னை பிடிச்சி கசக்கனா சும்மா இருப்பியா? அது வலிக்காதான் இருக்கு. அறிவில்லை உனக்கு. என்ன பிடிச்சி கசக்கு? இப்ப எதுக்கு அடிக்கிறீங்க? கையெல்லாம் போட்டு இந்த மாதிரி நாஸ்தி பண்ணிட்டா மத்தவங்க எப்படி வாங்குவாங்க? தொட்டு பார்த்தா அப்படிதான் இருக்கும். தொடலாம் கூடாது. அது என்ன தொடக்கூடாது? தக்காளி என்ன எப்படி எடுக்கணும்? என்னது இது? கோவம் வந்தா கையால அடிப்பாங்க. கசக்குறியான்னு கேட்டா என்ன அது? என்னடா இன்னும் போடா. ஹலோ என்ன காய் பார்த்தா கொய்யா போடு 1 கிலோ. ஜிம்பால இருக்கீங்கன்னா அமைதியா விடுறேன். இது தேவை அடி. எதுக்கு அடிக்கிறீங்க? போடுறது மரியாதையா சொல்லுங்க. போடுங்க சார்னு சொல்லுங்க. ஜிம்பாடி இல்லடா, பக்கத்து வீட்டுல எல்லாம் மோட்டர் திருடி விக்கிறாருடா. நீ கூட வந்தேன் கூட. என்னடா
உங்களுக்கு என்னதான் வேணும் இப்போ? நான் பசங்க காய் கோய போடியா பேசுங்க, நான் வெளியே போறேன்டா, பேசுங்க. கோய கூட்டு போ. எங்க போற? நான் போடுறேன், அதுதான் இருக்கேன் நானு. எஞ்சி வா. நானும் ஆணி போடுவா இருக்கேன். சரி எஞ்சி வா. நான் ஏன் எஞ்சி வரணும்? யாரு போடா காய் கோய? நான் தான் போடுவேன். போடு எஞ்சி வா. சொன்னா தானே போட முடியும். எஞ்சி வாடா. வாடாவா? போடா, கூப்பிடுறாருல, போடா. என்ன வாடா போடன்றீங்க? சிங்க நேரம் வாடா. தம்பி இங்க பாருங்க, வாடா போடா சொல்லக்கூடாது. சொல்லு சான் சொல்லுமா. சார்னு கூப்பிடு, அண்ணன் கூப்பிடு. தம்பி காய் கோய. தோல்ல துண்டு போடுங்க, தெரியலையா உனக்கு? தெரியலையே. கண்ணு நல்லா தொடச்சிட்டு பாரு. கடைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு அவ்வளவு மதிப்பு இல்லை. ஏய், அவர் கண்ணு சரியா தெரியலையா? அந்த திராட்சை எடுத்து கொடு. இல்ல எதனா போடுங்க. 150 ரூபா கரெக்ட் ரேட் தான். இதை விட கம்மியா வேணா தாத்தா போய் வாங்கி சாப்பிடுங்க போங்க. இருக்கே இல்ல, இத மட்டும் சொல்லு. தாத்தா இருக்கு, கண்ணு தெரியுதா இல்லையா? சொல்லவே கூடாது. தர்பீசி இருக்கு. காசு குத்தா லூசா வரும். நீ? லூசா? லைட்டா நீ? டேய் இங்க பாரு, டேய் பசிக்குது, சாப்பிடு. பசிக்குது, நல்லா சாப்பிடு. லைட்டா வந்து சாப்பிடுறியா? பைத்தியம் மாதிரி இருக்கானுங்க. ஹலோ, பைத்தியமா? வாங்க. யாரு பைத்தியம்? இல்ல, நீதான் பைத்தியம். நான் தான் பைத்தியம். நான் பைத்தியமா? சரி, அப்ப இவன்ட்ட பேசுங்க. அதெல்லாம் பார்த்து அவன் கொடுறாங்க. அதுக்கு மேல பைத்தியமா இருக்கான். தர்பூசணி தானே பேசுங்க, கேட்டீங்க? ஏன் தக்காளியில கை வைக்கிறீங்க? தக்காளி கை ஐயோ, ஹலோ, தக்காளி வாங்க வந்தீங்க? தர்பூசணி கேட்டல. வாங்க வந்து பாருங்க, தக்காளியில ஏன் கை வைக்கிற நீ? காசு இருக்கா? யார் நீ? உன்னை இங்க பாத்து நீயே தக்காளியில கை வை. யார் நீ? யாரா இருந்தாலும் தக்காளியில கை வைக்கிற நீ? சரி, காசு இருக்கா? காசு எடுங்க. காசுலாம் நாங்க வச்சிருவோம். எங்க உங்ககிட்ட பொருள் இருக்கா? எங்க ஏடிஎம்ல வச்சிருந்து இங்க வந்து என்ன பண்ணுவீங்க? காசு இல்லாம வாங்க பாருங்க, தேவையில்லாம பேசுறீங்க. காசு மிளகாத்து எடுத்துட்டு போங்க. இப்ப ரகம்னுறான். தேவையில்லாம பேசுறீங்க. மிளகாத்து மூக்குல விட்டுருவேன். மிளகாத்து மூக்குல விட்டுருவேன். நீங்க உள்ள பாக்கலாம். உள்ள பாப்பா. உள்ள வா இங்க. ஏன்டா உனக்கு பார்த்து பேசுற கஷ்டம்? தேவையில்லாம பேசு. வாங்கிட்டு போங்க. தக்காளியில அதிகம் அடிச்சு நீ? தக்காளி எல்லாம் அடிப்பேன், நேர்ல வந்து கூட அடிப்பேன். அடி பாப்பா. மஞ்சள் சட்டை என்ன? இருங்க. எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? இருங்க ஐயா. நான் அவனே தப்பு பேசுறேன். வாங்க. ஏய், தக்காளியில அடிச்சா அப்புறம் வாங்கிக்க முடியும்? அவ்வளவு திமிரா உங்களுக்கு? ஆளை பத்தியா? செருப்பு டோக்கன் போடுற மாதிரி இருக்கிறாரு. என்ன விடாங்க. எங்க வரீங்க? என்ன போங்க, அங்க போங்க. சும்மா தக்காளியில சொன்னா இது சொல்லிட்டு இருக்க. போங்க. நல்ல தக்காளி எடுத்து கொடுக்க போறோம். அதுக்கு அடிப்பீங்களா தக்காளியால? பின்ன அவன் லுங்கில இருந்து எடுக்கிறான். அவன் எடுத்து அவனை அடிங்க. இந்தாங்க அடிங்க. அப்படி அடிங்க. நல்லா அடிச்சாருல? திராட்சை சாப்பிடு. கண்ணு நீ வந்தோன்னு என்ன சொன்னீங்க? கொய்யா பழம் நீங்க. உங்க கண்ணு ஏண்டா நீ அதுக்கு மேல கேனை ஆகுற? கேரட் சாப்பிட்டா கண்ணு தெரியும். வெளியதான் நிக்கிறேன். ஏன்டா உனக்கு பார்த்து பேசுற கஷ்டம்? தேவையில்லாம் பேசு. வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போங்க. இங்க வாங்க. டென்ஷன் ஆகுங்க. நான் உங்களுக்கு வசனம் பேசுறேன். வாங்கிட்டு போங்க தானே தலைவர சொன்னா. நான் ரெண்டு பேரும் அப்போ ஓசல் ஆட்டை போட்டு போலான்னு வந்தீங்களா? ஏய், பச்சை சட்டை. இரா. அந்த பைக் எங்க இருந்து சொல்லுவாங்க? பச்சை சட்டை வா. நீ வா வேணுமா வேணாமா உனக்கு? இறங்கி வாங்க ஜி பேசிக்கலாம் ஜி. ஏய் கம்மிரா. வாங்க ஜி. ஜி வாங்க. அப்படியே அடி. அவன் தான் சொல்றானே, அவன் சொல்றது சரிங்களா? உங்களுக்கு அறிவில்ல? அவன் தூக்கி அடிச்சானே. உங்களுக்கு அறிவில்ல? சரி வாங்க, அந்த மாதிரி தெரியல இவரு. வேணாமா தக்காளி? வாங்க இங்க வாங்க. வாங்க, ஏன் பயப்படுறீங்க? அடிச்ச தக்காளி காசு கொடுத்துட்டு போ. காசு தருவான். லுங்கில இருந்து என் லுங்கி கரையாச்சு. இப்ப யார் காசு கொடுத்தா? யார் பாஸ் நீ பண்ணா? காசு தர வேணாம். அந்த தக்காளி தச்சு கொடுத்துட்டு போ. அவனே தச்சு சொல்லு முதல்ல. தச்சு என்னங்க கொடுத்து வளர்ந்துக்கிறீங்களா? வியாபாரம் பண்ண வந்தேன்டா. என்ன கரையாது? என்னது இது? அங்க கேளுடா. என்ன கூப்பிடுறீங்க? இங்க வாங்க. இங்க வா. இப்படி வா. நான் வந்தனா அடிக்கதான் செய்வேன் நான் சொல்றேன். நான் அடிக்குவா. அவனை அடிங்க போங்க. என்ன மேல இது பண்ணுகிறீங்க? எப்படி இருக்காது? ஏம்பா நீ கஸ்டமர் கடை ஓனர் இப்படி பண்ணுவியா நீ? ஆமா அப்படிதான் பண்ணுவேன் நானு. என்ன பண்ணுவேன்? ஒண்ணு வாங்கு. என்ன பண்ணுவேன்? வாங்கல முடியாது. விக்கிறடி அவன் வாங்குவா. விலைவாசி அங்க ஏறுதியா? நாங்க என்ன பண்றோம்? அங்க போய் நீ கேளு. நீ அங்க போய் பேசு. இங்க பேச கூடாது. இப்படியே வர பேசுனா அடி பயமா வாங்க நீ. அவ்வளவுதான் சொல்லிட்டாமா. நாளைக்கு அடி வாங்க. என்ன WWF ல இருந்து வரீங்களா? ஆமா ஆமா. நான் மார்க் கண்ட்ரி மாதிரி மூஞ்சி வச்சா பயந்துருவோமா? பயந்துரும் நாங்க. எதுக்கு அடிக்கிறீங்க? நீ இறங்க பாரு. சொல்றீங்களா? செய்யுங்க போங்க பாப்பா. என்ன கருப்பு சட்டை? அடிங்க பாப்பா. நான் அங்க இருந்து பேசு. நான் உள்ள வர. நீ உன் கிடையாது. இல்ல வா. வெளிய வந்தா தாங்க மாட்டேங்க. பாத்து இல்லங்க. யார் இந்த இல்ல? பாத்து இல்லையா? யாரா உனக்கு என்ன? நீ யாரு பாரு இந்த கடைக்கு? வாங்க வந்து 10 பைசா
நீ 5000 பண்ற கொய்யா காய்க்கு கொய்யா பழத்துக்கு வித்தியாசம் தெரியாதா உனக்கு தெரியலையா? நான் ஓவரா பேசிட்டு இருக்கா கோபப்படாதீங்க என்ன கோபப்படாதீங்க பொறுமையா இருங்க வீட்டுக்கு போங்க என்ன அடிச்ச ஆளுதான் மண்டடிங்க உள்ள வா இதெல்லாம் பண்ணீங்க போங்க. அது எத்து கொடு வாடா உட்காந்து சாமி ரொம்ப நேரமா வாடாவா கம்மி பண்ணி வாங்கிட்டு போங்க எது கோச்சு சொல்லு பார்த்து குடுறாடி எவ்வளவு கேக்குறீங்க ஆளா பாத்தியா பைக் திரும்பி வந்துக்கிற போல இது என்ன தெரியும் வந்து சுட்டு வந்தா ஏன்டா டேய்? என்ன நினைச்சுன்னு நீங்க ஏன்டா இது பார்த்தா பண்ற? தெரியுது பைக் பார்த்தா பைக் திரும்பி வந்த மாதிரி தான் தெரியுது வாங்கிட்டு போங்க எதுக்கு தேவையில்லாத பேச்சு எனக்கு ஒரு கடையில வாங்க வேணாம்னு போயிட்டாங்களா அதுக்கப்புறம் திருப்பி கூப்பிடுற நீ என்னது வேணாமா வேணாம் என்ன பண்ணுவ நீ என்ன பண்ணுவ ஏறா என்ன வேணான்ற ஆளா பாத்தியா சரக்கா போல கிடையாது என்ன பண்ணுவ இல்ல அங்க போங்க சரி வேணாம் போங்க ஓவரா கண்ணாடி எல்லாம் கலந்து அவரை பாத்தியா சரக்கா போல கிடையாது ஆமா இவர் அப்படியே பயமா இருக்காது நான் பச்சை சட்டை என்ன முன்னாடி பாப்பா என்னாச்சு இல்ல முன்னாடி வரசலிங்க சரி என்ன அவனை தான் அடிக்க சொல்லுங்க அடிக்கிறீங்க யாராச்சும் இப்ப எதுக்கு தக்காளி எல்லாம் வேஸ்ட் பண்றீங்க என்ன இது இங்க வாங்க இது தக்காளி பிடிக்கிட்டு வேணாண்டு போறா பின்ன வாங்கிட்டு எப்படி வேணாம்னு சொல்லுவாங்க எல்லாம் ஓட்ட தக்காளி இந்த எவையா வாங்குவோம் போட்டு நானா போட்டு வச்சா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல போ பச்சை சட்டை நான் இந்த கடையில் தக்காளி வாங்க மாட்டேன் போயிட்டு எட்டலான்றா எத்து குடுறா நான் எந்த எடுக்கணும் நீங்க தானே பிரச்சனை அவர்கிட்ட கேளு அவர்கிட்ட கேளுடா அந்த கேரட் எடுத்து வாயில வச்சு கண்ணு நல்லா தெரியும் தண்ணி வச்சு போ நான் வச்சுக்குவா ஆ, இதை வச்சுக்கிறேன் வச்சுக்கோ வா உங்களுக்கு வச்சு விடுவா ரொம்ப பேசி வேண்டியவங்க வா இல்ல வச்சு விடுவாங்க வாங்க வாங்க லுங்கி என்ன உனக்கு யார் என்ன பண்றீங்க எதுக்கு அடிக்கிறீங்க நான் காட்டு போறேன் வியாபாரம் பண்ணுங்க அதை விட்டு சும்மா விளையாண்டுட்டு இருக்கீங்க கேரட் வாயில வச்சுங்க தானே சொன்ன அதுக்கு நீ அடிக்கிறீங்க வச்சுக்கோ வாயில அவன் அடிங்க கோயில் காய்ச்சி போடுவா முழுமை முடிச்சு கோயில் காய்ச்சல் போடுவா அதுல என்ன மட்டும் அடிக்கிறீங்க அதில் போய் எடுத்து போடி அதில் எத்துக்குறா வயா காத்துக்குறா என்ன பண்ணிட்டு இருக்க பாத்து போட போறீங்க பேக் எங்க காசு வேண்டாமா நக்கிட்டு போங்க போங்க நாங்க நீ வைக்கிறோம். போய் நக்கியா இல்ல அவங்க போய் நக்க சொல்லு போ அவர் நக்கிட்டு போங்க என்ன நினைச்சுன்னு நீ வேற காரியம் வேற காரியம் என்ன என்ன இது என்ன இது இருக்கு என்ன என்ன நினைச்சுன்னு இருங்க என்ன நினைச்சுன்னு இந்த நீ வந்து விக்கிறியா இல்ல இல்ல இருங்க காய் வேணும்னால கேட்டேன் இல்ல காய் வேணும் கேட்டா அது ஒழுங்கா பேசணும் இல்ல, ஒழுங்கா பேசுற நீ நான் ஒன்றும் சொல்லல அவர் தானே போங்க வேண்டாம் வாங்கிட்டு போங்க எல்லாம் போங்க வாயை முன்னூறு நீ கடையே வைக்க மாட்டேங்க வாயெல்லாம் உடச்சிருவேன் இப்படி மூடிக்குவா மூடிக்கோ அப்படியே மூடிக்கோ உங்க வாய் யார் என்ன பிசினஸ் மேன் புரியுதா எதுக்கு அடிக்கிறீங்க அப்படி தெரியலையே. நான் வெங்காயம் வித்து அவ்வளோ கேவலமா உங்களுக்கு நான் சொல்லவே இல்லையா ஆ கொய்யா காயின்னு சொல்லுங்க பழம்ன்றீங்க ஏதோ ஒன்று காலையில் போட்டு பழம் முடியாது இதான் என் பழம் அது வாழைப்பழம் அது கொய்யாப்பழம் கிடையாதுயா நீ ஏன் கொய்யா சரி, பழம் விட்றா. இப்ப கொய்யா எதுக்கு நீங்க வாங்குறீங்க ஆ? கொய்யா எதுக்கு இது வாங்குறீங்க கொய்யா விற்கிறேன் ஆ? இது கொய்யா விற்கிறேன் விக்கிறதுக்கு தான் வச்சுக்கிறேன் டேய். நீங்க எதுக்கு வாங்குறீங்க திங்க தான் வாங்க எதுக்கு சுகர் வந்துச்சா சுகர் வந்தாதான் யார் சாப்பிடுவாங்க டேய். சொல்றாங்க நான் தான் சொல்றேன் முருங்கை கட்டு எடுத்து கொடு அவர் அதுதான் வந்திருக்காரு அது ஓப்பனா கேட்க வேண்டியது முருங்கை வேணும்ட்டு ஏன்டா இங்கே இருக்கேயா நான் அவனுக்கு கேட்கறேன் கண்ணு தெரிஞ்சா இல்லையா தோற இது பாரு முருங்கை இருந்தா எத்தும்போ முருங்கை இருந்தா எத்தும்போ என்ன அடிக்கிறீங்க சரி வாங்க 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 இல்ல, தேவையில்ல, தேவையில்ல. இல்ல வாங்கி ப்ரோ ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ ஒரு நிமிஷம் கேமரா ப்ரோ ஒரு நிமிஷம் போடா போய் அங்க யாரும் வேணாம் ஹலோ முருங்கை வாங்க தானே வந்தீங்க வேணாம் இங்க வாங்க ஹலோ வாங்க வாங்க இந்தா வாங்க வாங்க. வாங்க கொய்யா தானே வேணாம் வாங்க வாங்க நானும் பொறுக்கிறேன் வாங்க பொறுக்கு இது மாதிரி அதெல்லாம் பொறுக்கிந்தா நீ அதை சேர்ந்து பொறுக்குங்க தலை அப்படியே பொறுக்கி எடுத்துங்க இளவை ஆ இளவை இன்னும் கொஞ்சம் பீஸ் எடுங்க நீ வைக்க காலையில் எதுக்கு அடிக்கிறீங்க என்ன பண்ணப்பாங்க அதுக்கு ஏன் அது ஏங்க வெயில்ல வந்தீங்க மண்டை சூடா இருக்கும் அதனால தொப்பி போட்டு விட்டேன் நிக்கிறேன் பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்க இன்னும் பேரு பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்க இன்னும் பேரு காத்தால ஊத்த வாயில குடிக்குது பாமோரு காத்தால ஊத்த வாயில குடிக்குது பாமோரு கைவாத மூஞ்சிக்கெல்லாம் எதுக்கு எப்பா பீரு போய் வேலை வெட்டிய பாரு பில்லு பில்லுன்னு குரல்
அந்த பில்லடி